அதாவது தற்போது கள அரசியலில் ஒரு வெட்டு வேத்து யாருன்னா, தனக்கு பின்னாடி ஒரு படம் இருக்கு, அதனால நம்ம என்ன வேணா பேசிடலான்ற ஒரு துணியிலே அவர் பேசிட்டு இருக்காரு. எந்த விதமான அரசியலுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத ஒரு நபர் அவர். தேர்தலுக்கு அப்புறம் விரட்டி அடிக்கப்பட்டுருவார். நான் உறுதியா சொல்றேன். தேர்தலுக்கு அப்புறம் இப்படி ஒரு நபர் இருப்பாருன்னே தெரியாம போயிடும். உங்க குடும்பத்துல விட்டுட்டு வந்துட்டேன், என் தொழிலை விட்டு வந்துட்டேன்றதெல்லாம் ஒரு அடிப்படை காரணமா அரசியலுக்கு வர்றதுக்கு? அதுக்கப்புறம் நாங்க வைக்கிறதா சட்டம். எங்க தலைவர் வீதியில போய் நின்று பிரச்சாரம் பண்ணுவார், பாரு எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பாரு. இதெல்லாம் எவ்வளவு பைத்திய கடத்தம். இப்ப நீங்க அந்த சொன்னதெல்லாம் எங்க போச்சு? இங்க போஸ்ட் ஓட்டவனுக்கு, இங்க ராபகலா கட் அவுட் வச்சவனுக்கு தான் சீட்டு எழுதி வச்சுக்கொண்டாரு. 106 பேருக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா வேறு கட்சியில வந்து இல்ல, அவர் விவசாயம் கிடையாது. அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில, விஜய் நடத்துகின்ற ரியல் எஸ்டேட் கம்பெனில அந்த டிரைவர் வந்து ஒரு பங்குதார். திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் 2 தொகுதியில் நீங்க போட்டிடுறீங்க, நாங்க போட்டியிடக்கூடாதா? நாங்க ஏன் திருச்சி கிழக்குலயும் பெரம்பூர்லயும் நிக்க கூடாது? எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டத்தை நடிகர் விஜய் உருவாக்கி வச்சிருக்காரு. மார்க் மை வேர்ட்ஸ், இந்த கூட்டம் உங்களுக்கு எதிராக ஒரு நாள் மாறும். அந்த மாறும் பொழுது ஆதவ அர்ஜுனா எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார். இதே கூட்டம் ரொம்ப நாள் இல்ல, குறுகிய காலகட்டத்தில் இதே கூட்டம் நடிகர் விஜயையும் ஆதவ அர்ஜுனையும் விமர்சிக்கிற கூட்டமாக மாறும். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றின்னு அவர்களை கட்டாயம் அவர்களை வழிபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா அந்த கூட்டத்தோட தலைவனுக்கு இருக்கு. இவன் சேரிஸ்ட் உட்காந்து பாத்தியா எப்படி நம்மள எப்படி பேசுறாரு, நம்மள அப்படி பேசுற. என்றைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு வீடியோ வந்திருக்கா? ஒரு நாள் 80வது திருமணத்தை, உங்க தலைவரோட 80வது திருமணத்தை அப்பாவும் அம்மாவும் தனியா போய் திருமணம் பண்ணிட்டு வராங்க. நல்லது தானே? இப்படி ஒரு பிள்ளைய கூட கூட்டு போனா என்ன ஆகுதுன்னு நினைக்கலாம். அப்படி நினைச்சிட்டு வாய்ப்பு இருக்கு. கோயிலுக்கு சைத்தானோடையா போறது அப்படின்னு இல்ல. பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் தோழருமான திரு துரை தமிழ்ச்செல்வன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். முதலமைச்சர் ரொம்ப நல்லவர், யாருடைய பெயரையும் சொல்ல மாட்டாரு, யார் மேலேயும் வெளிப்படையாக கோபப்பட மாட்டார் முதலமைச்சர். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான். ஆனால் போலீஸை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு என்ன செய்யணுமோ அந்த வேலையை முதலமைச்சர் செய்திருக்கிறார் அப்படின்னு திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. எந்த அளவுக்கு உண்மை? முதலமைச்சர் நல்லவர் தான், ஆனால் இப்படி பண்றாரு. அதாவது தற்போது கள அரசியலில் ஒரு வெட்டு வேத்து யாருன்னா நம்மளோட ஆதவ அர்ஜுனா தான். ஜென்சி படையோட இருக்காருன்னா அவரு அந்த படைக்கு அவரு சொந்தக்காரர் கிடையாது. நீங்க அவர் கட்டமைக்கிற அரசியல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வன்மமானது. ரொம்ப வன்மமானதுன்றதை விட தனக்கு பின்னாடி ஒரு படம் இருக்கு, அதனால நம்ம என்ன வேணா பேசிடலான்ற ஒரு துணியிலே அவர் பேசிட்டு இருக்காரு. எந்த விதமான அரசியலுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத ஒரு நபர் அவர். தேர்தலுக்கு அப்புறம் விரட்டி அடிக்கப்பட்டுருவார். நான் உறுதியா சொல்றேன். தேர்தலுக்கு அப்புறம் இப்படி ஒரு நபர் இருப்பாருன்னே தெரியாம போயிடும். கடந்த கால தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு உதவியவர், பணம் கொடுத்து வேலை செய்தாலும் வேலை செய்தவர், விசிகாவுல முக்கிய பொறுப்புல இருந்தவர். அதெல்லாம் நிராகரிக்கல. அவர் எடுத்து வைக்கிற அவர் என்ன அரசியலை முன்னெடுத்து வைக்கிறாருன்றதான் எங்களோட கேள்வி.
திமுக தீய எதிர் அரசியல் எதிர் திமுக அரசியல் தீய சக்தி. தாவேக்கா தூய சக்தியா? அப்பதானே அர்த்தம். நீங்க வெள்ளனா நான் கருப்பு, அவ்வளவுதான். அப்ப நீயே சொல்லிட்டு இருந்தா இப்ப உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க தூய சக்தி, நீங்க தீய சக்தி. தீய சக்தி எந்த அடிப்படையில லாட்டரி சீட் விற்கிற ஆதவர்ஜனாவுக்கு இந்த பார்வைலாம் வந்துச்சு? இல்ல, என்னோட தொழிலை விட்டுட்டு வந்தேன்னு போன வாரம் பேசியிருக்காரு. தொழிலை விட்டுட்டு தொழிலையும் என் குடும்பத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் நானு அப்படின்னு. யார் விஜய் குடும்பத்தை திரு ஆதவ அவர்கள் பேசுறாரு. என் குடும்பத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன். அது ஒரு ட்ரெண்டா இருக்குமா நம்ம தோழர். நான் இப்ப திருப்பி சொல்றேன், உங்க குடும்பத்துல விட்டுட்டு வந்துட்டேன், என் தொழிலை விட்டு வந்துட்டேன்றதெல்லாம் ஒரு அடிப்படை காரணமா அரசியலுக்கு வர்றதுக்கு? தியாகம் இல்லையா? எது தியாகம்? அதுவும் தியாகம் தானே. உன் குடும்பத்துல இருக்கிறவங்களை விட்டுட்டு வர்றது. உங்க மச்சனை பாண்டிச்சேரியில என்ன வீடியோ போட்டுட்டு இருக்காரு? என் குடும்பம் சீரழிஞ்சது காரணமே நீதான்றாரு. உனக்கு உன்னாலதான் எங்க வீட்டுல எல்லா பிரச்சனையும் காரணம்ன்றாரு. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல காத்திருக்கீங்க? உங்களுக்கு ஒரு தமிழ்நாடு அரசியல்ல இருக்கிற தலைவர், மாபெரும் தலைவர், எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்க வந்து போற போக்குல விமர்சிக்கிறீங்கன்னா எந்த இடத்துல? இதே 10 நாளைக்கு முன்னாடி இந்த பைத்தியக்காரன் சொல்லலையா? என்ன சொன்னாரு? முட்டாள் முதலமைச்சர். பாரு, 10 நாள்ல தேர்தல் ஆணையம் கையில போயிடும் போலீஸ் எல்லாம். அதுக்கப்புறம் காபந்து அரசா மாறிடும். 60 நாள்ல எங்க கைக்கு வந்துடும். 60 நாள்ல எங்க கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப நுட்பமான விஷயம் டெலீட் பண்ணிடுவோம். இல்ல, அதெல்லாம் அடுத்தது. அதுக்கப்புறம் நாங்க வைக்கிறதா சட்டம். எங்க தலைவர் வீதியில போய் நின்று பிரச்சாரம் பண்ணுவார். பாரு எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பாரு. இதெல்லாம் எவ்வளவு பைத்திய கடத்தணும். இப்ப நீங்க அந்த சொன்னதெல்லாம் எங்க போச்சு? நீங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா 20 நாளுக்கு அப்புறம் சட்ட ஒழுங்கு வந்து தேர்தல் கமிஷன் போகணும்னு நீ தானே சொன்ன பைத்தியக்காரா? நீங்க தானே சொன்னீங்க அந்த வார்த்தையை. நீங்க சொன்ன அதே வார்த்தைய இன்னைக்கு திமுக திருப்பி சட்ட ஒழுங்கு கையில் எடுத்துச்சு, அதிகாரிகளை வச்சுட்டு அரசாங்கம் பண்ணுது. திமுக தலைவர் நல்லவர் தான், ஆனா அவங்க முன்னெடுத்து வைக்கிற பார்வை எல்லாம் தவறு. காவல்துறைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு எங்களை ரொம்ப கட்டுப்படுத்துது. யாருப்பா உங்களை கட்டுப்படுத்தல? முதலமைச்சர் எங்க பேரை கூட சொல்ல மாட்டாரு, கோபத்தை கூட வெளியே காட்ட மாட்டாரு. ஆனா காவல்துறையை வச்சு வேலையை செய்வார். முதலமைச்சர் உங்க பேரை கூட சொல்ல மாட்டாருன்றது உங்களுக்கு பெருமையா இல்ல உங்களுக்கு சிறுமையா? உங்களை யாரும் மனுஷனாவே மதிக்கலைங்க. எங்களோட 4 பேர் வருவாங்க, நம்மளும் பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? உங்களை நம்பி யார் வந்தா? நம்மளை நம்பியும் 4 பேர் வருவார்கள் அல்லவா? அவர்களுக்கும் சீட்டெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும் இல்லையான்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க யார் உங்களை நம்பி வந்திருக்காங்களே? பிஜேபியில இருந்து சிலர் இப்ப வந்திருக்காங்க, வேட்பாளரா இருக்காங்க. அதாவது எல்லா கட்சிகளிலும் நிராகரிக்கப்பட்டனவர் ஜோசியக்காரம்மா. சரிங்களா? ஒரு ஜோசியக்காரம்மா ஒருத்தர் RSSல இருந்து நேரடியா பயிற்சி பெற்று வந்தவர். ஒருத்தர் நான் ஜாதி வெறியம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இன்னொருத்தர் ஒரு பெண் இருக்கிற வீட்டுக்குள்ள பூந்து கட்டையால மண்டையில அடிக்கிறாரு. அந்த முயற்சி தான் பண்ணாரு, அடிக்கல. அடியில படல ஒண்ணுதானே, அடிக்க முயற்சி பண்ணார், அடிக்கல. இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த வடிவேல் படத்துல ஒரு படத்துல கிரிக்கெட் விளையாட போவாங்க. கிரிக்கெட் விளையாட போகும்போது பாத்திருக்கீங்களா? அந்த படம் தெரியல, நானும் இருந்தாலும் காட்சி சொல்றேன். பாத்திருக்கேன். சத்யராஜ் அவர்கள் நீ தான் கேட்ச் பிடிக்கிற, அப்ப நீ தான் ஃபீல்டர், நீ தான் கீப்பர். என்ன டேவிட், இனிமேல் ராகுல் டிராவிட். இந்த மாதிரிதான் உங்க அணிப்பு சேர்ந்துருக்கு. 106 பேர். யாரு? கட்சி ஆரம்பித்த 1 வருடத்துக்குள்ள புசி ஆனந்த் சொல்றாரு, இந்த பாரு மாத்து கட்சியில தான் வருவான், அவனுக்கெல்லாம் நாங்க சீட்டு கொடுப்போம்னு எதிர்பார்த்துறாதீங்க. இங்க போஸ்ட் ஓட்டவனுக்கு, இங்க ராபகலா கட் அவுட் வச்சவனுக்கு தான் சீட்டு எழுதி வச்சுக்கோன்னாரு. 106 பேருக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா வேற கட்சியில வந்து டிரைவருக்கு கொடுத்துருக்காருங்க. டிரைவர் தெரியுமா? ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு தலைவர். தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில இருக்காரு. இப்படி விவசாயத்தை வளர்க்கணும்னு, அடுத்த ஜென்மத்துல விவசாயியா பிறக்கணும்னு அது பண்ணாரு. ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சிருக்காரு. அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனில ஒரு பங்குதாரர் அந்த டிரைவர். வெளியில நம்ம ஊர்லயா, தமிழ்நாட்டுலயா? ஒரு விவசாயியா? யாரு? விஜய் விவசாயி இல்லையா? இல்ல, அவர் விவசாயி எல்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில, விஜய் நடத்துகின்ற ரியல் எஸ்டேட் கம்பெனில அந்த டிரைவர் வந்து ஒரு பங்குதாரர். ஏழை குடும்பங்களுக்கு எனக்கு தெரியல, ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு டிரைவர் எப்படி ரியல் எஸ்டேட் கம்பெனில பங்குதாரரா இருக்க முடியும்? அப்ப அவருக்கு நீங்க மீண்டும் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா யாருக்கு நீங்க விளையாட்டு காமிச்சிட்டீங்க? எங்கள்கிட்டவா? ஒரு தலைவர் தன்னோட இருந்த ஒரு டிரைவரை தொழிலதிபரா மாத்தி அழகு பாக்குறாருன்னா அதை பாராட்ட மனசு வேணும். யாரு அழகு பார்த்தா சொல்லிட்டீங்களா? இப்ப தொழிலதிபரா மாத்தி அழகு பாத்துருக்காரு இல்லையா? அதுக்கு பாராட்டணும் இல்லையா? அப்ப அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருந்துச்சு? உழைச்சு சம்பாதிச்சது. படத்துக்கு 400 கோடி 200 கோடின்றாங்க. அதையும் நம்ம உழைத்து சம்பாரிச்சீங்க. நீங்க டிரைவரை ஏன் டிரைவரா வச்சிருக்கீங்க? இன்னும் அவரை தொழிலதிபரா மாத்துங்க. சமூக மாற்றம்னா அதானே. சமூக மாற்றம்னா அவன் என்ன டிரைவராவே வச்சிட்டு இருக்கீங்க? அவனா தொழிலதிபரை மாத்திட்டீங்கல்ல, கார் வாங்கி கொடுங்க. பார்ட் டைம் தொழில். அவருக்கு ஒரு டிரைவரை அரேஞ்ச் பண்ணுங்க, கார் வாங்கி கொடுங்க. மகன் வேட்பாளரா வந்துட்டாரு. அப்புறம் என்ன? மகனா வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. எதுக்கு அறிவிச்சிருக்காங்கன்னா சொத்து வெளியில விடக்கூடாது.
நாளைக்கு எங்கேயும் போய் வேற கட்சியில இந்த பங்கெல்லாம் எடுத்துட்டு வாங்கி கொடுத்துட்டானா பெரும் பிரச்சனை. அது முக்கியமா கார் டிரைவருக்கு பல விவகாரம் தெரியும் இல்லையா? கார் டிரைவருக்கு தான் எல்லா ரகசியமும். ஆமா, கார் எல்லா எந்த வீட்டு வாசல்ல எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு எந்த இடத்துல எந்த வீட்டுக்கு வெளியில நிக்கிறீங்க, பனையூரா நீலாங்கரையா அல்லது வேறு யாரும் முக்கியமான இரவு விருந்துல யார் பங்கேற்கிறா, இந்த மாதிரி எல்லாம் பொது வெளியில விமர்சனம். உண்மையாவே லிப்டுக்கு அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு லிப்ட் கேட்டு தான் வந்தாங்களா? டிரைவருக்கு தெரியும். அறியாமலே டிரைவரே கூட்டிட்டு வந்துட்டாரா? டிரைவரே நடக்கும். விஜய்க்கே இல்ல அனுமதி தெரியாதுங்க அவருக்கு. அவரு அந்த அளவுக்குலாம் நான் சொல்றேங்க, நிகழ்கால வரலாற்றுல இந்த அளவுக்கு போற்றப்படக்கூடிய நபர் வந்து விஜய் தான். என்ன செய்தாலும் இப்படி ஒரு சூழல் வந்து ஜெயலலிதாவுக்கு இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் வழக்குல தண்டனை பெற்று பார்ப்பன அகராகரை சிறையிலிருந்து வெளில வரும்பொழுது மக்கள் எல்லாம் பூ தூவி கொண்டாடினாங்க. ஐயோ அம்மா உன்னை பார்க்காம இத்தனை நாள் ஆயிட்டமேமா. அந்த குமாரசாமி தான் நமக்கு இப்ப கடவுள் விடுதலை பண்ணிட்டாருமா. அதை விட ஒரு படி மேல இப்ப விஜய் எப்படின்னா, என்ன செஞ்சாலும் என்ன நேத்து ஒரு தம்பி பேசுறாங்க, என்ன பேசுறான்னு தெரியுங்களா? கேக்குறாங்க, ஏப்பா 2 தொகுதிக்கு உங்க ஆள் வந்து நிக்கிறாரு. ஆமா, விஜய் நிக்கிறாருன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீங்க மட்டும் என்ன யோகியமா திருவள்ளிக்கேணில நீங்க இப்ப சேப்பாக்கத்துல சேர்த்து நிக்கிறீங்க. திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் 2 தொகுதியில நீங்க போட்டிடுறீங்க, நாங்க போட்டியிடக்கூடாதா? நாங்க ஏன் திருச்சி கிழக்குலயும் பெரம்பூர்லயும் நிக்க கூடாது? எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டத்தை நடிகர் விஜய் உருவாக்கி வச்சிருக்காரு. அது பாலத்துக்கு அந்த பக்கம், இது பாலத்துக்கு இந்த பக்கம். ஒரு பாலம் கவலையா இருக்கு, வேதனையா இருக்கு. இது நகைப்புக்குரிய விஷயமா இருந்தாலும் ரொம்ப கவலையா இருக்கு. இந்த ஜெனரேஷனை இவ்வளவு பெரிய முட்டாள் கூட்டமா உருவாக்கி வச்சிருக்கிற திமிர் வந்து இன்னைக்கு விஜய். எதுவாக இருந்தாலும் நான் மறுபடியும் நான் கேள்வி நகர்த்துறது, பெரம்பூர் தொகுதியில எங்களால பிரச்சாரம் பண்ண முடியுது, கொளத்தூர் தொகுதியில உள்ள நுழைய முடியல, எனவே குற்றச்சாட்டு. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு கேட்கிறேன். அவர்கள் பேசினார், அவருக்கு 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுன்றத ஒரு பேச்சு தான் இங்க இருக்கு களத்துல. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது இவங்களுக்கு. 6 மணிக்கு அவதூறு இல்லையா? ரொம்ப ரொம்ப நாகரிகம். சரி, வேற எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. 8 மணி வரலையும் நடிகர் விஜய் பிரச்சாரம். கரூர்ல நின்னார் இல்லையா? நைட் 8 மணிக்கு கரூர்ல நின்னார். 7:30 கிளம்பிட்டாரு. அந்த கூட்டம் வந்து டிசாஸ்டர் ஆனது வந்து 7:35 to 7:40. அதுக்கு முன்னாடி கிளம்பிட்டார். 7:25 இருந்து அந்த ரேஞ்சுக்குள்ளதான். எஃப்ஐஆர்ல அந்த டைம் தான் இருக்கு. இல்ல, நான் மறுபடியும் ஞாபகப்படுத்தி தான் நான் சொல்றேன். நேற்று பெரம்பூரில் கூட்டம் நடந்திருந்தால், வில்லிவாக்கத்தில் கூட்டம் நடந்திருந்தால், மன்னிக்கணும், கொளத்தூர்ல கூட்டம் நடந்திருந்தால், வில்லிவாக்கத்தில் நடந்திருந்தால், கரூரில் நடந்தது போல ஒரு சம்பவம் நடந்திருக்கும்னு பேசியிருக்காரு திரு ஆதவ் அவர்கள். அப்ப யாருங்க இது? எங்களுக்கு புரியல. காவல்துறை காவல்துறைன்னு நீங்க தானங்க சொல்றீங்க. காவல்துறையில மட்டும் முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்காங்க. கமிஷன் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு தேர்தலை நடத்துற ஒரு தேர்தலை தற்கொலைத்தனமா மென்டல் மாதிரி இன்னமும் காவல்துறை அரசு தலைமையில இருக்கிற ஒரு அரசாங்கம் கொளத்தூர்ல இருக்க பண்ண முடியாதான். முதலமைச்சர் அதிகாரிகள் உட்பட மாற்றப்பட்டிருக்காரு தெரியுமா? முந்தா நாள் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முந்தின நாள் கொளத்தூர் காவல்துறை ஆய்வாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற தொகுதியிலிருந்து காவல்துறை ஆய்வாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நாங்க மாத்திருக்கோம். அதை எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய வன்மத்தை கக்கிட்டே இருக்கீங்க நீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியல. இந்த கூட்டம் உங்களுக்கு எதிராக ஒரு நாள் மாறும். நீங்க மார்க் மை வேர்ட்ஸ், இந்த கூட்டம் உங்களுக்கு எதிராக ஒரு நாள் மாறும். அந்த மாறும் பொழுது ஆதவ அர்ஜுனா எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார் மட்டும் பாருங்க. இதே கூட்டம் ரொம்ப நாள் இல்லை, குறுகிய காலகட்டத்தில் இதே கூட்டம் நடிகர் விஜயையும் ஆதவ அர்ஜுனா விமர்சிக்கிற கூட்டமாக மாறும். ஏன்னா இது வந்து நான் மீண்டும் சொல்றேன், ஒரு அரசியல் இயக்கம். திமுக ஒரு அரசியல் இயக்கம், அப்கோர்ஸ் அதிமுக ஒரு அரசியல் இயக்கம். ஒரு அரசியல் இயக்கத்துல ஒரு கருத்தியல் ரீதியா அல்லது கொள்கைக்கு உட்பட்டு இல்லது அரசியல் முன்னேற்றத்திற்காக சிலர் வந்து ஒரு அரசியல் இயக்கத்துல சார்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இல்லையா? அவர்கள் சார்ந்த பார்வைக்காக ஒரு இயக்கத்துல இருக்காங்க. இது அதிமுகவில் இருக்கும், திமுகவுக்கும். ஆனா விஜய்க்கு பின்னாடி இருக்கிறது இந்த 2 காரணத்துக்காகவும் இல்லை. நடிகர் விஜயை பிடிக்குன்ற ஒரு காரணத்திற்காக. அந்த சாம்பிள் எங்க தெரியுமா அவர் பார்த்துருக்கலாம். திரிஷாவை கூப்பிட்டு வந்து தைரியமா இறங்கும் பொழுது அவருக்கு எதிராக ஒரு குரல் வந்துச்சு கட்சிக்குள்ளே. பல குரல். நான் இன்னும் எவ்வளோனா முட்டு கொடுக்கறது, ஏன்னா அப்படி எல்லாரும் கூட்டணி அங்க வச்சுட்டாங்க இங்க வச்சுட்டாங்கன்றீங்க, நீ மட்டும் திரிஷாவோட கூட்டணி வச்சுட்டுன்னு சொல்றீங்க. கொஞ்சமாவது களத்துக்கு போனேன்னு சொன்னது நாங்க இல்ல, அவங்க பக்கம். அதிமுக இல்ல, திமுக இல்ல, வேறு நாம் தமிழர் இல்ல, எந்த கட்சியும் சொல்லல. இதெல்லாம் அவர்கள் விஜய்க்கு இவ்வளவு நாளா சப்போர்ட் பண்ணி இவ்வளவு நாளா அவர்களை விஜய்க்கு முட்டு கொடுத்தவங்க தான் அந்த குரல் எல்லாம் சொன்னாங்க. மறுக்க முடியுமா? சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, உங்கள்ட்ட இருந்து நீங்க நினைக்கிற பிம்பம் என்ன தெரியுங்களா, நான் என்ன செஞ்சாலும் என்னை எல்லாம் ஏத்துக்குவாங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் எங்களோட தம்பிகளை நான் கட்டமைச்சிருக்கேன். அவர்களுக்கு அரசியல் பயிலரங்கம் நான் அமைச்சு கொடுத்ததில்லை. அவர்களுக்கு கல்வி அறிவு கொடுத்துருக்க, பேசிக் கல்வி அறிவு, அவர்களுக்கு கற்ற கல்வி அறிவு, அரசியல் கல்வி அறிவுன்றது நான் கொடுத்ததே கிடையாது. அவர்கள் ஒழுங்குபடுத்தணும்னு நான் இறங்கினதே கிடையாது. அவர்களை நல்வழிப்படுத்தணும்னு நான் நினைச்சதே கிடையாது. இதோட வெளிப்பாடு எங்க இருக்குன்னா, நீங்க ஒரு தவறு செய்யும் பொழுது கூட அதை வந்து யோசிக்காமல் விமர்சிச்ச கூட்டம்.
அப்ப உங்களுடைய அரசியல் நாடகம் எல்லாம் ஒரு காலத்துல வெளிப்பட்ட பிறகு எங்க போய் நிற்பீங்கன்னா, இன்னைக்கு எந்த இடத்துல வந்து நின்றுருக்கீங்களோ அதை விட தூரமா போய் நின்று அவர்களாலே விமர்சிக்கப்பட்டு தெருவில் நிக்க வச்சு அவர்களாலேயே கெட்ட வார்த்தை இன்னைக்கு நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க இல்லையா, என்ன உங்க தொண்டர்களுக்கு நீங்க கற்பிச்சிருக்கீங்களே கெட்ட வார்த்தைகளால பேசி வீடியோ போடுன்னு, அதே கெட்ட வார்த்தைகளால பேசப்பட்டு நீங்க உங்களுக்கு வீடியோ வரும். இதான் நடக்கும். ஒரு கூட்டத்தை அரசியல் படுத்தணும்னா இது வழி இல்லை. ஒரு நபரை எப்படி விமர்சிக்கணும்னு ஒரு வழிமுறை இருக்கு. அது உங்களுக்கு தெரியல. நான் ஒரு தனிப்பட்ட நபர் அப்படின்றத பார்வையை காட்டிட்டு உங்க பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க இன்னும் உணரல. அப்ப எனக்கு என் வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஒரு பெண் சொல்லுது நான் எனக்கு என் கணவரை விட விஜய் பிடிக்கும். என்ன இன்னும் ரொம்ப அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட். என் கணவர் அனுமதித்தே நான் விஜயோட போவேன்னு சொல்லுது. அதெல்லாம் பேசிதாங்க பஞ்சாயத்துல இருக்கும் வச்சிருக்காங்க. இல்ல அதெல்லாம் புரியுதா? நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? நான் யாரையும் விமர்சிக்கல. இங்க ஒரு சமூகம் எந்த நிலையில இருக்கு அப்படின்ற கவலையான பார்வையில நான் ஒரு அரசியல் செயல்பாட்டாளர் ஒரு இயக்கத்துல இருக்கேன். கவலையோட இந்த சமூகம் அதை கூட விமர்சிக்க கூடாதுன்றாங்க. அதாவது தமிழ்நாட்டுல ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய திரு பிலிக்ஸ் உடைய மகள் சொல்றாங்க, நான் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது, அவங்க விருப்பம் பண்றாங்க. நீங்க இதை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 ஆண்டுகள சினிமாவை எடுக்கணும். எம்ஜிஆருக்கு பிடிக்கும். எம்ஜிஆருக்கு பின்னாடி ஒரு ரசிகைகள் இருந்தாங்க. அதன் பிறகு கமலஹாசன் பின்னாடி ஒரு ரசிகைகள் இருந்தாங்க. சிவாஜி பின்னாடியும் ஒரு ரசிகைகள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் சாக்லேட் இவங்களாம். சிவாஜி கணேசன் எம்ஜிஆரை கூட சரியா அப்படி வரையறுக்க முடியாது. எம்ஜிஆர் வந்து ஒரு டான் ஹீரோ. அவர் வந்தாருன்னா ஃபைட் பண்ணுவார். அதெல்லாம் சிவாஜிக்கும், அதற்கு பிறகு கமலஹாசனுக்கும், அதற்கு பிறகு பிரசாந்துக்கெல்லாம் இந்த மாதிரியான ரசிகைகள் இருந்தாங்க. எப்படின்னா அவர் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும், அவர் மேலே ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாமல் ஒரு அபரிமிதமான அன்புல வெளிப்படுத்துகிற வார்த்தைகள். இன்னைக்கு நான் அப்படித்தான் உணர்றேன். இந்த பெண்கள் எல்லோருமே அவர் மீது உள்ள விருப்பத்தை, அவர் மீது உள்ள அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாத வார்த்தைகளை பயன்படுத்த தெரியாம எக்ஸ்ட்ராடினரியா போய் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் இதெல்லாம். இது உண்மையிலே அவர்கள் அப்படி செய்வாங்கன்னா அப்படி செய்ய மாட்டாங்க. உளவியல் பூர்வமாக அப்படி செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா வார்த்தைகள் கட்டுப்பாடு இல்லாம தன் மீது ஒருத்தர் பிடிக்கும்ன்றதுக்காக என்ன வேணா பேசிடலாமா அப்படின்றதுக்காக பேசுற வார்த்தைகள் தான் அதெல்லாம். இதை அந்த கூட்டம் எப்படி வச்சுக்குது? இப்படி பேசும்பொழுது இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது தெரியுமா? தலைமைக்கு இருக்கு. உங்கள் அன்புக்கு நன்றி, நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இதுக்கு சமூகத்துக்குள்ள வெளிப்பாடுன்னு ஒன்று இருக்கு, சமூக வெளியில நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது, உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றின்னு அவர்களை கட்டாயம் அவர்களை வழிப்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா அந்த கூட்டத்தோட தலைவனுக்கு இருக்கு. இவன் சேடிஸ்ட் உட்காந்து பாத்தியா எப்படி நம்மள எப்படி பேசுறாரு, அவங்கள அப்படி பேச. என்றைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு வீடியோ வந்திருக்கா? ஒரு நாள் அவர்களை மாற்றுக் கட்சியினரை கண்ணியமாக விமர்சியுங்கள், மாற்றுக் கட்சியினரை குடும்பத்தினரை கண்ணியமாக விமர்சியுங்கள், அவங்கள பத்தி பேசவே கூடாது, பேசினாலும் வார்த்தைகள்னு ஒன்று இருக்கு, அதை பேசாதீங்க அப்படி. அதையும் தாண்டி என்னை பத்தி வர பேசும்போது நான் அதுக்கு பதில் சொல்றேன். நீங்க உங்களோட மாண்பை வந்து காப்பாத்துங்க. நீங்க தான் இந்த கட்சியோட ஐடென்டிட்டி. நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து ரொம்ப தரக்குறைவா போயிடும். மாற்று கட்சியினரை விடுங்க, தன் மனைவியை கண்ணியமா விமர்சிக்கன்னு கூட சொல்லலையா? அது என்ன வார்த்தை அது? அதெல்லாம் ஒர்த்து இல்லை. அந்த வார்த்தைக்கு பிறகு மீண்டும் வரேன், அந்த வார்த்தைக்கு பிறகு தாவேக்காவில் இருக்கவங்களே விமர்சிச்சாங்களா இல்லையா விஜய்? அந்த வார்த்தைக்கு பிறகு அது என்ன தலைவரே ஒர்த்து இல்லைன்னு சொல்றீங்க, ஒரு லேடி அப்படிதான் நீங்க பாப்பீங்களா? இன்றைக்கு உங்கள் கட்சியினரை ஏதோ ஒருத்தர் பொதுவெளியில ஒரு வீடியோ போட்டாருன்றதுக்காக, அண்ணன் பொன்ராஜ் வீடியோ போட்டாருன்றதுக்காக போய் கமிஷனர் ஆஃபீஸ் வரையும் போனீங்கல்ல. அண்ணன் சீமான் அது அழகா சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என்னைக்காவது மாத்து கட்சியினரை நீ நல்லா பேசுன்னு சொல்லி கொடுத்துருக்கியா தம்பி? என் கட்சி பிள்ளைகளை மத்த கட்சி பிள்ளைகள் எல்லாம் அவங்க குடும்பத்துல எல்லாம் சிவகார்த்திகேயன் சாரோட பொண்ணு, சிவகார்த்திகேயன் பொண்ணு எவ்வளவு வன்மமா பேசுறீங்க, அதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் போய் கைது பண்ணுன்னு சொல்லி அவங்க மேல நடவடிக்கை கொடுத்தோம்னா அது என்னைக்கு சார்? எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் எந்த கடிவாளமும் இல்லாத ஒரு கூட்டத்தை வழிநடத்துறோன்ற பெருமை வேணா பட்டுக்கலாம் விஜய். ஆனா அது என்னைக்குமே கரை சேராது. அதற்கான விலையை களத்திலேயே கொடுப்பார் விஜய். இல்ல திமுக முடுக்க பார்க்கிறதா தாவேகா தலைவர் விஜய் உடைய பிரச்சாரத்தை? இது இப்படி வேணா உங்களுக்கான தொய்வை வந்து நீங்க திமுக எல்லாமே அப்படிதானே பண்ணிட்டு இருக்கீங்க. கரூர்ல இருந்து உங்களோட செயல்பாடு முடங்கி போறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுக அப்படிதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய் வீட்டுல தண்ணி வரல, திமுக காரணம். சங்கீதாவை இயக்குறது திமுக, சங்கீதா தம்பி ஜான்சன் விஜய் இயக்குவது திமுக. இனி அவர்களுடைய மகள் நடிகர் விஜயோட மகள் வந்து பொதுவெளிக்கு வந்து தன்னோட உரிமையை கேட்டாங்க, அவங்கள இயக்குறது திமுக. இது என்னங்க இவ்வளவு பெரிய மனநோயில இருப்பீங்க நீங்க? ஏங்க ஒரு மனைவி, ஒரு மகன், ஒரு மகள்
80வது திருமணத்தை போய் ஒரு தந்தையும் தாயும் போய் 80வது திருமணம் தனியா போயிட்டு வராங்க. அதை விடையாங்க உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வேணும்? கொஞ்சமா சிந்திக்க மாட்டீங்களா நீங்களாம்? 80வது திருமணத்தை, உங்க தலைவரோட 80வது திருமணத்தை அப்பாவும் அம்மாவும் தனியா போய் திருமணம் பண்ணிட்டு வராங்க. நல்லது தானே. இப்படி ஒரு பிள்ளைய கூட கூட்டு போனா என்ன ஆகுதுன்னு நினைக்கலாம் இல்லையா? அப்படி நினைச்சிட்டு வாய்ப்பு இருக்கு. கோயிலுக்கு சைத்தானோடையா போறது அப்படின்னு இல்ல, நமக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனாலும் அந்த உளவியல் பூர்வமா அந்த நம்பிக்கையை 80 வயது தாண்டிய ஒரு முதியோர்களுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணல இல்ல? 80 வயது தாண்டிய முதியோர்களுக்கு உங்க வீட்டுல சார்ந்தவங்களுக்கே உங்களால ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி நான் இருக்கேன்ற நம்பிக்கை கொடுக்க முடியலன்னா நீங்க எப்படிங்க தமிழ்நாடு பாதுகாக்க போறீங்க? உங்களோட கனவு என்ன இருக்கு? எனவே திமுக மீது திரு ஆதவ வச்ச குற்றச்சாட்டை திமுக மீது ஆதவற்ற குற்றச்சாட்டுங்கிறது குற்றச்சாட்டே கிடையாது. அவரு தனக்கு சாதகமா அந்த களத்தை மாத்தணும். ஏங்க 20 நாளுக்கு அப்புறம் பொன்ராஜன் பேசி வீடியோ வெளியிட்டது 20 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அரசியலாக்கணும்னு காரணம் என்ன? உள்ளபடியே உங்களுக்கு பொன்ராஜன் மீது ஏதாவது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒவ்வாமை இருந்தா, அந்த கருத்துல வந்து மறுதளிக்கிற மாதிரி இருந்தா நீங்க அடுத்த நாளே போயிருக்கலாம். எலெக்ஷன் டேட் அறிவிச்ச பிறகு இந்த இடத்துல வந்து இதை நான் பேசு பொருளாக்கி நான் பெண்களோட காவலன் நான் தமிழ்நாட்டு பெண்களையே விமர்சித்தாங்க. இதெல்லாம் இந்த பார்வையிலிருந்து, இந்த மனநோயிலிருந்து நீங்கள் தயவு செய்து விடுபட்டு வெளியே வந்து கொஞ்சமாவது இந்த பொது நீரோட்டத்தோட கலந்து பாருங்க. பொது நீரோட்டம் எப்படி இருக்கு? ஒரு பொது நீரோட்டத்தில் இருக்க மக்களை நல்வழிப்படுத்த வேண்டியது எப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா மட்டும்தான் இது சரியா இருக்கும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் காரணம் திமுக. காபந்து அரசுன்னு நீங்களே தாங்க சொல்லியிருக்கீங்க. காபந்து அரசுன்னு சொல்லியிருக்கீங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பாதுகாப்பு கொடுக்குதுன்னு சொல்றீங்க. மீண்டும் நான் போய் ஒரு இடத்துல கூட்டம் நெரிசல் ஏற்படுது, அதுக்கு காரணம் திமுகன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்கன்னு எங்களுக்கே புரியல. ஏன்னா நாங்க ஒரு முறையும் நீங்க குற்றச்சாட்டு வைக்கும் போதெல்லாம் வியந்து தான் பார்க்கணும். ஓ அப்படியா, நீ என்னடா இந்த ஆங்கில நாங்க யோசிக்கவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் நாங்களே ஆச்சரியமா பார்க்குறோம். அப்ப மீண்டும் உங்களோட தலைவர் 6 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்றது விரும்பலன்றதுக்காக கிளம்பி போயிட்டாரு. அதான் உண்மை. அதை விட்டுட்டு அதுக்கும் திமுக காரணம். உங்க தலைவர் எதுக்கு தான் காரணமா இருப்பாரு? உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தலைவர் காரணமா இருப்பாரா? அதுக்கும் காரணம் இல்லை. தொடர்ந்து பேசலாம். நன்றி தோழர். நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.